மேற்கு வங்க மாநிலம் தலைநகர் கொல்கத்தாவில் பெய்த அதி கனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒரு சில மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் கொட்டியதால் கொல்கத்தா நகர மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் பெய்த அதிகனமழையால் நகரின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒரு சில மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் கொல்கத்தா நகர மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளனர். வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தின் தெற்கு பகுதியில் தொடர் மழை பெய்து வந்தது. கொல்கத்தாவில் பரவலாக மழை பெய்து வந்தாலும் திங்கட்கிழமை முதல் நேற்று காலை வரை மேகவெடிப்பு ஏற்பட்டு மிக பலத்த மழை இடைவிடாமல் கொட்டியது. இதனால் நகரின் பெரும் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. காரியா காம்தஹாரி பகுதியில் சில மணி நேரத்தில் 33 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பெனியாபுகூர், காளிகாப்பூர், நேதாஜி நகர், காரியாஹத், இக்பால்பூர், ஜோத்பூர், காலிகாட், டாப்சியா, பாலிகஞ்ச், சால்ட் லேக் ஆகிய பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. முக்கிய சாலைகளில் வெள்ளம் தேங்கியதால் கொல்கத்தா முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மின்சார ரயில், மெட்ரோ மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. பீர்லஸ் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் வெள்ளம் புகுந்ததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். துர்கா பூஜைக்காக நகர் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த ஏராளமான மேடைகளை வெள்ளம் அடித்துச் சென்றது. சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள், இருசக்கர வாகனங்களை வெள்ளம் இழுத்துச் சென்றது. 37 ஆண்டுகளில் காணாத வெள்ளத்தில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளதாக மேற்கு வங்க அரசு தெரிவித்துள்ளது. வீடுகளில் 5 அடி அளவிற்கு வெள்ளம் புகுந்ததால் மக்கள் மொட்டை மாடிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சாலைகளை சூழ்ந்துள்ள மழைநீரை ராட்சத மோட்டார்கள் மூலம் கொல்கத்தா மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றி வருகின்றனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பூர்பா, மெட்னிபூர், தெற்கு 24 பர்னாகாஸ், ஜார்கிராம், பங்குரா உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கு வங்க அரசு மேற்கொண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.